நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நமது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். சி.வி. சண்முகம் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி தீர்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. சி.வி. சண்முகம் பொதுக்குழு கூட்டுங்க பேசுவோம், இங்கெல்லாம் பேச முடியாது, இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எப்படி பாக்குறீங்க? பவர் இல்லாமல் என்ன நடக்குமோ நடக்குது, வெட்டு குத்து நடக்குது. 2-5 ஆண்டுகள் நம்ம பலமுறை பேசின மாதிரி அவங்க அதிகாரம் இல்லாமல் இருந்ததில்லை. முதன்முறையாக அவங்க வரலாறுல 2வது 5 ஆண்டு பவர் இல்லாமல் இருக்காங்க. கட்சி சிதறி சின்ன பின்னமாக போவது உறுதி. இப்பயே சிதறி தான் கிடக்குது, 2ஆக உடஞ்சிருக்கு, இன்னமும் கூட உடையும். அதிகாரம் இல்லாமல் அந்த கட்சியால் இருக்க முடியாது. அதான் இப்போ தெரியுது. பொதுக்குழு கூட்டுன்றாங்க. பொதுக்குழு கூட்டினா அதில் எடப்பாடிக்கு எதிராகத்தான் அதிகமாக கருத்துக்கள் வெறும் தெரியுது. அதனால தான் எடப்பாடி கூட்ட மாட்டேன்றாரு. கடந்த காலங்களில் ஓபிஎஸ்க்கு எதிராக பொதுக்குழு தைரியமாக கூட்டின எடப்பாடி இப்போ கூட்ட வேண்டியதானே. இப்போ கூட்டினா அவருக்கு எதிராக போகும். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த 9.5 ஆண்டுகளில் தோல்வியை தவிர வேறு எதையும் இந்த கட்சி சந்திக்கவில்லை. இதுக்கு மேற்கொண்டு அந்த கட்சி உங்களுக்கு திரும்ப எழும் என்ற நம்பிக்கை அந்த கட்சியிலேயே பலருக்கும் இல்லை. ஆக இந்த சூழ்நிலையில தான் இந்த 25 பேர் விஜயோட போய் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுதுன்னு தெரியல நமக்கு. ஏன்னா அதில் ஒரு ரிஸ்க் என்னன்னா, இவர்கள் கட்சி தாவல் தடை சட்டப்படி இவர்கள் பதவி இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது இன்னமும் இருக்குதா? இன்னமும் இருக்குது, எப்பயும் இருக்குது. 25 பேர் எல்லாம் போனால் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் 2023 ஜட்ஜ்மெண்ட் படி 3இல் 2 பங்கு பிரிஞ்சு மெர்ஜ் ஆயிடணும். தனியாக நின்னாலும் ஓட்டு போயிடும். நான் 47, 3இல் 2 பங்குன்னா 32 தனியாக இருந்தாலும் உங்களுக்கு பதவி போயிடும். 32 போய் தாவேக்காவோட மெர்ஜ் பண்ணிட்டா தப்பிச்சிடலாம். அப்படிதான் இப்போ ஆம் ஆத்மி கட்சியோட 10 எம்பிக்கள்ல ராஜ்யசபால 7 பேர் பிரிஞ்சு பிஜேபியோட சேர்ந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வரதே 25. இந்த 25 நாங்கள் தான் அதிமுகன்றாங்க. ஆனால் அதில் முடிவு எடுக்க வேண்டியது சபாநாயகர் காலம் தாழ்த்துறாருன்னா கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதுக்குள்ள இங்கே சபாநாயகர் நீங்க யதார்த்தமா பார்த்தா முடிவு எடுப்பாரா? தகுதி நீக்கம் செய்வார் மாட்டார். வாய்ப்பு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் விஜய் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவர் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். அது சபாநாயகர் வாயிலிருந்து எப்படி வரலாம்? கட்சிக்காரன் பேசலாம். ஆகவே சபாநாயகர் அவரிடமிருந்து இந்த 25 பேருக்கு எதிராக தீர்ப்பு வருவது வாய்ப்பு குறைவு. ஆனால் நீதிமன்றங்களை நாடினால் அங்கே என்ன வேணா நடக்கலாம். ஆனால் அது நீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்ய முடியுமா? ஒரு கேஸ்ல பண்ணியிருக்கு. நல்ல கேள்வி இது. வழக்கமாக சபாநாயகர் தான் பண்ண முடியும். சபாநாயகருக்கு உத்தரவு நேரடியாக கோர்ட் உத்தரவு போட முடியாது. சபாநாயகர் செயலருக்கு தான் உத்தரவு போட முடியும். அப்படி போட்டும் நடக்கலன்னு மணிப்பூரில் 2020 ஒரு கேஸ். அது என்ன கேஸ்னா, 2017 மணிப்பூரில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருவர் பிஜேபியில் சேர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவர் சேர்ந்து மந்திரி ஆகிடுறார். மணிப்பூரில் இருக்க காங்கிரஸ் கட்சி சபாநாயகரிடம் ஒரு தகுதி நீக்கம் செய்ய சொல்லி மனு கொடுக்குது. சபாநாயகர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. உச்சநீதிமன்றம் ஒரு 6 மாத காலம் அந்த வழக்கு விசாரிக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் விரைந்து முடிவெடுங்கள் அப்படின்னு சபாநாயகருக்கு உத்தரவு போடுறாங்க. சபாநாயகருக்கு போட முடியாது, சட்டசபை செயலருக்கு போடுறாங்க. அவர் நடவடிக்கை எடுக்கல. கடைசியாக ஒரு 2 வாரம் இறுதி வாய்தான்னு கொடுக்குறாங்க. இந்த 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிவு எடுக்கணும். அப்பயும் முடிவு எடுக்கல. இப்போ முடிவு எடுக்கணும்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் 142 கீழ் நாங்கள் சபாநாயகருக்கு உத்தரவு போட முடியாது, அதனால் நாங்களே அவரை தகுதி நீக்கம் செய்யணும்னு தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஆனால் 142 பிரிவின் கீழ் செய்யக்கூடிய முடிவுகள் முன்னுதாரணமாக காட்ட முடியாதவை. அதனால இந்த 25 பேருக்கு அதை காரணம் காமிச்சு கேட்க முடியாது. வேணா ஃப்ரெஷ்ஷாக 25 பேரை உச்சநீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்யலாம். அது எப்பன்னா சபாநாயகர் காலம் தாழ்த்தினான். அது இந்த பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, அது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அதுக்குள்ள டென்யூரே முடிஞ்சு போயிடும். இப்போதைக்கு இவங்க சேஃப். இவங்க இவங்க மந்திரி சபையில் நாளை மறுநாள் அமைச்சரவை விரிவாக இவங்கெல்லாம் மந்திரி ஆகிறாங்கன்றாங்க. அது எந்த உண்மைன்னு தெரியல. அப்படி ஒருவேளை மந்திரி ஆனாங்கன்னா இவங்க கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க, ஸ்பீக்கர்கிட்ட போவாங்க, உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கே என்ன நடக்கும் தெரியாது நமக்கு. பட் சபாநாயகருடைய எல்லையை கடந்தும் இவர்களுக்கான ஆபத்துகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கரெக்டாக சொன்னீங்க. அந்த ஆபத்துகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. சரியான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வரீங்க. சபாநாயகரை கடந்தும் இவர்களுடைய பதவிக்கான ஆபத்து கழுத்தின் மேல் தொங்கும் கத்தி தான். அதுதான் உச்சநீதிமன்றம் நேரடியாக நீதிமன்றங்கள், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ நேரடியாக பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு வழக்கில் 142வது பிரிவு, அதாவது ஸ்வீப்பிங் பவர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லையற்ற அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பிரிவு. அதை பயன்படுத்தி தான் பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த மாதிரியான ஒரு ரேர் அக்கேஷனில் உச்சநீதிமன்றம் இவர்களை தகுதி நீக்கம் செய்யலாம். அதுக்கு முன்னுதாரணம் இருக்குது. ஒருத்தரை தகுதி நீக்கம் பண்ணாமல் 25 பேரையும் கூட தகுதி நீக்கம் பண்ணலாம்.
வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் 142 பயன்படுத்தலாம், வாய்ப்பு இருக்குது. உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு பல படிகளை கடந்து போகணும். 3 வருஷம் உள்ள அவ்வளோ, 4 வருஷம் அவ்வளவு எளிதா நடக்காது. அவ்வளவு எளிதாக நடக்கும். ஆட்சியே முடிஞ்சு போயிடலாம். ஆட்சியே முடிஞ்சது. ஓபிஎஸ் மீது அந்த 12 பேர் வழக்கு. 12 பேர். அது மட்டும் இல்லை, தெலுங்கானா ஆந்திராவில் வந்து 2014, 20, 22 காலகட்டத்தில் 8 ஆண்டுகள் 6லேருந்து 8 ஆண்டுகளில் இப்படி தான் நடந்தது. தெலுங்கானாவில் கேசிஆர் கவர்மெண்ட்டு ஜெகன் ரெட்டி ஆட்களை உடைச்சு அவங்கள வந்து எடுத்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒன்றுமே ஆகல. அதுக்குள்ளே காலமே முடிஞ்சு போய் அவங்க எல்லாம் அசம்பிளியே முடிஞ்சிச்சு 5 வருஷம். அதே ஆந்திரா அரசாங்கத்தில் ஜெகன் ரெட்டி அதை தெலுங்கு தேசத்துக்கு பண்ணாரு. சந்திரபாபு நாயுடு கோர்ட்டுக்கு போய் ஒன்றுமே நடக்கல, 5 வருஷம் ஓடி போச்சு. அந்த மாதிரியும் நடக்கலாம். அல்லது மணிப்பூரில் நடந்த மாதிரி ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்ண மாதிரி 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படியே ஆனாலும் அதற்கு காலம் தாமதமாகும். ஆனால் அதுக்கு இவர் போகணும், எடப்பாடி போகணும், பதவி நீக்கம் வேணும். எடப்பாடி பதவி நீக்கம் செய்ய சொல்லி போகலன்னா நீங்கள் போக முடியாது. வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க போக முடியாது, தேர்ட் பார்ட்டி போக முடியாது. ஸோ இவங்க மந்திரி சபைக்குள்ளே இப்போ நாளை மறுநாள் விஸ்தரிப்புன்னு செய்தி வருது. நாளை ஆளுநர் கேரளாலேருந்து வராது, வியாழக்கிழமை மந்திரி சபை விஸ்தரிப்பு. ஏன்னா நிறைய இலாக்காக்களில் மந்திரி போடலை. அடுத்த மாதம் பட்ஜெட் இருக்குது. எல்லா மந்திரியும் மானிய கோரிக்கையில் பதில் சொல்லணும். ஆகவே உடனடியாக அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆகவே அவர் அதை செஞ்சுதான் ஆகணும். இவங்களுக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது. இனிமேல் அதிமுக ஒன்றுபடுவது என்பதெல்லாம் இயலாத காரியம். இந்த அதிமுகவுமா? இந்த அதிமுக ஒன்னா சேர்றது வாய்ப்பே கிடையாது. இல்ல சார், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, ஐபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்னா சேர வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து சபாநாயகர்கிட்ட நாங்கள் தான் உண்மையான அதிமுக 2 பேரும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. 25 பேர் ஒன்று, 22 பேர் ஒன்று. சபாநாயகர் எதாவது அங்கீகரிக்க போறாருன்னு தெரியல. எத்தனை அதிமுக இந்த 2 பேர் தான். மற்றவங்க ஒரு காலத்துலன்னு சொல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ ஓபிஎஸ் அதிமுக, இப்போ அவர் அதிமுக போயிட்டாரு. இல்ல இது இப்போ இந்த அதிமுக. ஆமா, இவங்க போய் தாவேகால சேர போறாங்க. இவங்க தாவேகால சேர்ந்தாலும் இவங்களுக்கு தலைக்கு மேல கத்தி தான். இவங்களுக்கு வந்து 32 பேர் இருந்து இவங்க தாவேகாவோட போயிருந்தாங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் பிரச்சனை ஓவர். அவர் 15 பேர் வச்சுட்டு அவர் தான் அதிமுக நடந்திருப்பாரு. இவங்க தாவேகால போய் மந்திரி ஆகி ஓடிடும் 5 வருஷம். இல்லை, நான் இப்படி கேட்குறேன். இப்போ சபாநாயகர்கிட்ட போறாங்க, 2 தரப்பும் போறாங்க. போய் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்ப தகுதி நீக்கம் செய்ய சொல்லி மனு கொடுக்குறாங்க. இபிஎஸ் தரப்பு இவங்கள தகுதி நீக்கம் செய்ய சொல்லுங்க. இப்ப கோர்ட்ல இதே மாதிரி போனால சிவிஎஸ் தரப்பு போவாங்க. இல்லை, கண்டிப்பா போவாங்க. அவங்க போயிட்டு இபிஎஸ் கண்டிப்பா போவாங்க. ஆனா வந்து சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் 2023 மே மாதம் வந்து சிவசேனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது தெளிவா இருக்குது. பேரண்ட் பாடி தான் முக்கியம். இபிஎஸ் தலைமையில் இபிஎஸ் தான் முக்கியம். இபிஎஸ் கொறடா உத்தரவு பிறப்பிச்சா அதுதான் செல்லுபடியாகும். ஏன்னா தாய் ஸ்தாபனம் அவர் தான். நம்பர்ஸ்ல நல்லா கவனிங்க. 47ல் 3ல் 2 பங்கு 32. அந்த 32 தனியா வந்து தான் அதிமுக உண்மையான அதிமுகனாலும் தகுதி நீக்கம் வரும். 3ல் 2 பங்கு வந்து தகுதி நீக்கம் இல்லைன்றது தவறு. அப்பயும் தகுதி நீக்கம் வரும். எப்ப தப்ப முடியும், எப்படி தப்ப முடியும் தகுதி நீக்கத்துல இருந்தனா அந்த 32 போய் தாவேகாவோட சேர்ந்துடணும். ஓகே, மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு 2/3 வரும். லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வெரி கிளியர். ஆகவே இவர்கள் வந்து ஒருவேளை மந்திரி ஆனால், நாளை மறுநாள் அமைச்சரவை விரிவாக்கம்ன்றாங்க. ஒருவேளை மந்திரி ஆனால் கண்டிப்பாக இபிஎஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்திற்கு போகும் இவர்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லி. அப்போ அது என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுக்கறத பார்க்குறப்போ அவர் ஒரு விஷயம் நல்லா சொல்றாரு. இபிஎஸ் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார், நாங்கள் பொதுக்குழுவோட பார்த்துக்கிறோன்றாரு. ஆனால் எங்களுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்றாரு. இபிஎஸ்ஸை இவங்க ஏற்றுக்கொண்டு அனுசரித்து நடக்கணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது அவர் இல்லாத அதிமுக வேற ஒரு பொதுச் செயலாளர் விரும்புகிறாங்களா? அதெல்லாம் அனுசரித்து தான் நினைக்கல. அவங்க வந்து சும்மா நாம் கேவாஸ் பொதுச் செயலாளர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுக்கு போய் மதிக்கிறோம், எங்களுக்கு பேச சும்மா கதை அளக்கிறது. என்னதான் திட்டம் உங்களுக்கு? நாங்கள் உண்மையான அதிமுக நாங்கள் தான். நாங்கள் கட்சியெல்லாம் தாவலன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. உண்மையான அதிமுகனா இவங்களுக்கு ஒரு தலைவர் உருவாக்குவாங்க. அதெல்லாம் உருவாக்கிப்பாங்க. இப்போ வேலுமணி தானே தலைவர்ன்றாங்க சட்டசபைக்கு உள்ள. வெளியில வந்து இன்னமும் யூபிஎஸ் தான் தலைவர்ன்றாங்க. இது எது வரைக்கும் ஓடுனா, நாளை காலையில் மந்திரி ஆயிட்டாங்க, நாளை மறுநாள் மந்திரி ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இன்னும் சிவியராகும். அதிமுக உள்ள போனது கோர்ட்டுக்கு போயிடும். எந்த சபாநாயகர் நம்ப மாட்டாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டு தான் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஃப் கிடைக்காது. சபாநாயகர் முடிவு எடுக்கிறது பல நாட்கள் ஆகும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ நிறைய கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, அதிமுகவின் சில அதிருப்தி அமைச்சர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் தாவேகாவில் அமைச்சராகிறாங்க. ஏறக்குறைய அப்படிதான் தகவல்லாம் வெளியாது. ஒருவேளை சேர்றாங்கன்னா எத்திக்கலா அது கரெக்டா? மற்ற கட்சிகளுடைய பார்வை எப்படி இருக்கும்? அரசியல் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? தப்புங்க. இது
எத்திக்கலாக கேட்டிங்கன்னா தப்பு மார்ஷல், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மெஜாரிட்டி இருக்குல்ல, கோல் போஸ்ட்டை மாற்றாதீங்க. எத்திக்கலாக தப்புன்னா தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். நீ வேணும்னா ஒட்டுமொத்த கட்சியும் முடிவெடுத்து சேர்ந்தா கூட ஓகே. அதில் ஒரு பிரிவு உடையுது, அதுவும் பேரண்ட் பாடியை விட்டுட்டு இவங்க ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் போகிறாங்க, மந்திரியாக தான் போகிறாங்க இவங்கெல்லாம், வேறு எதுக்கு போகிறாங்க? எத்திக்கலாக தப்பானா தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். இது கட்சியை உடைக்கிறாங்க, விஜய் கட்சியை உடைக்கிறார், சந்தேகமே கிடையாது. விஜய் உடைக்கிறாரா? அவன் வேற யார் உடைக்கிறா? எதுக்கு அவங்க வீட்டில் போய் பார்த்தாரு? இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, அதனால போய் ஏங்க ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் பார்க்கணுங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர்னா 2 பேரும் சம தராசில், ஒரே தராசில் வச்சு தானங்க பார்க்கணும். கட்சி வேறுபாடுகளை கடந்து 2 பேரும் நீங்கள் 2 பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள். ஸ்டாலினை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, எடப்பாடியை மக்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ 2 பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள். நீங்கள் ஸ்டாலினை பார்க்குறீங்க அப்படின்னா எடப்பாடியும் பார்க்கணும். நீங்கள் எடப்பாடியை பார்க்கலையே, மாறா அதில் அவர் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறவங்களை போய் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் தானே கட்சியை உடைக்கிறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? தப்பானா தப்பு தாங்க. உங்க கேள்வி இது தார்மீக முறையில் தப்பா, அறவழிப்படி பார்த்தா எத்திக்கலி தப்பா ரைட்டான்னு கேட்குறீங்க. நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். தப்பு மார்ஷல். அந்த பிரிவை சேர்த்துக்கிட்டு நீங்க மந்திரி மெஜாரிட்டி வர்றது தப்பு. சிவி சண்முகத்தை போய் பார்த்தது தப்பு. எடப்பாடியும் பார்த்துட்டு சிவி சண்முகத்தை பார்த்துருக்கலாம். நியாயம் என்ன? எல்லாருக்கும் ஒரு நியாயம் தாங்க. தூய்மையான அரசியல் எல்லாருக்கும் இல்ல. இது இப்படி பார்க்கலாம்ல, அதிமுக ஏறக்குறைய 5 ஆண்டு காலத்து 10 ஆண்டு காலமா இப்போ இதையும் சேர்த்தா ஆட்சியில் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு கூட்டணி ஆட்சியிலாவது இந்த வகையிலாவது அதிமுக ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றிருக்குன்னு கோல் போஸ்ட்டை மாத்திக்கிட்டே போவாதீங்க. அவங்க நலனை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இல்ல அப்படின்னு அவங்க யோசிச்சு போயிருந்தாங்க, யோசிப்பாங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்க பார்க்காதீங்க. உங்க கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டது, மக்கள் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 3 வெவ்வேறு அணிகள், 3 முக்கியமான அணிகள். இந்த 3 அணிகள் ஓட்டு போட்டது, ஒருத்தருக்கு ஓட்டு போட்டவங்க மற்ற 2 பேரும் வேணான்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக ஓட்டு போட்டவங்க திமுகவும் விஜயும் வேணான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக ஓட்டு போட்டவங்க விஜயும் அண்ணா திமுக வேணான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க 2 திராவிட கட்சிகள் வேணான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய் ஜெயிச்ச பிறகு விஜயோட ஒரு திராவிட கட்சி போய் சேருதுன்னா அது கட்சியாவே முடிவு செஞ்சு சேர்ந்தா கூட ஓகே, ஏதோ கட்சி நலன் எடுத்துக்கலாம். அதுல ஒரு பிரிவா உடையுது, அதுலயும் பேரண்ட் பாடியை எதிராக சட்டமன்ற குழு தனியா போகுதுன்னா பச்சையா தெரியுது, அது அமைச்சர்களுக்காக பதவிக்காக தான் போறாங்க. அது சரியா தப்பானா தப்பு. அறவழிப்படி எத்திக்கலி ராங். எஸ், இட் இஸ் ராங். தூய்மையான அரசியல், தூய சக்தின்னு பேசின விஜய் இப்படி செய்வது தவறு. அப்ப அவரும் மற்ற அரசியல்வாதிகளை போல ஒரு சராசரி அரசியல் இல்ல சார், நான் போய் கேட்கிறேன். இப்போ இவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அல்லது தங்களுடைய கட்சிக்கு மீறி அவங்களுடைய கட்டளைகளை மீறி துரோகம் பண்ணிட்டு போறது தப்பு. ஓகே ஃபைன். விஜய் வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இவர் போயிட்டு அதாவது டீல் பேசியோ டிமாண்ட் பேசியோ அல்லது போய் இவருக்கு ஆல்ரெடி மெஜாரிட்டி இருக்கு. மெஜாரிட்டி இல்லை அவருக்கு, 118 இருக்கு சார். அது இழுபறியில் நிக்குது. இருக்கு, சரி இருக்குது. ஆனா இது பிரிஞ்சு கிடக்கிற கட்சியில ஒரு பிரிவை போய் பார்க்கறதுன்றது நானா போல அவங்க தான் வந்தாங்கன்றதெல்லாம் சால்ஜர். அப்படியே பார்த்தாலும் அவங்க உங்களை பார்க்கல, நீங்க தானே போய் அவங்களை பார்த்தீங்க. அந்த இடமா லாஜிக் அடிக்குது. அவங்க உங்களை வீட்லேயோ அல்லது தலைமைச் செயலகத்திலேயோ பார்த்துட்டு தான் கரெக்ட். வீடு தேடி போய் ஸ்டாலினை பார்க்குறீங்க, ஒரு உறுப்பினர் கூட இல்லாத சீமானை பார்க்குறீங்க, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாரையும் பார்க்குறீங்க. அவங்கள போய் பார்க்கறது வேற அரசியல் நாகரிகம். முதல்ல எடப்பாடியை பார்த்துட்டு தானே நீங்க மற்றவங்களை பார்த்துருக்கணும். எடப்பாடியை பார்க்கலையே. அப்ப அந்த கட்சிக்குள்ள இருக்க உட்கட்சி பிரச்சனையில நீங்க குளிர்காயிருங்க. எல்லா அரசியல்வாதிகளும் மாதிரி தான் விஜயம், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. இது இப்போ கோர்ட்டுக்கு போகிறப்ப அனிதாவினார்கள் கட்சி மாறி வாக்களித்தார்கள் அப்படின்ற ஒரு கோணத்துல மட்டும்தான் போகுமா? குதிரை பேரம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கோர்ட்டு இல்ல, அது நல்ல பாயிண்ட். குதிரை பேரன்ற ஸ்டேட்மெண்ட் அங்கே எடுபடாது. ஏன்னா அது ஆதாரம் வேணும். இப்போ ஜெயமம் கேஸில் நரசிம்மராவ் 33 வருஷத்துக்கு மேலே நடந்த கேஸ் ஐஎஸ் என்பதில் சொல்கிறாரு. சும்மா சாதாரணமாக ஒரு வாய் புளிச்சுன்னு மாங்காய் புளிச்சுன்னு பேசின்னு போகிறார். அது ஆதாரத்தோட மாட்டினாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜெயமம் உறுப்பினர்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டது. அது நிரூபிக்கப்பட்டது. அதனால தான் நரசிம்மராவ் மீது சிபிஐ வழக்கு பதியப்பட்டு நரசிம்மராவ் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு அவர் சம்பிரதாயத்துக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே பெயிலில் விட்டாங்க. இங்கே குதிரை பேருன்ற ஆங்கிளில் போவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா அது எந்த விதத்திலும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. கட்சி தாவல் என்ற ஒரு அம்சத்தில் மட்டும்தான். இல்ல, குதிரை பேரம்ன்றது பணத்தை அடிப்படையாக வைத்து சொல்வதுதான் குதிரை பேரம். பதவி கூட இல்லை. அதான் அங்கே காசு கொடுத்து நீங்க ஆதரவு வாங்குறதுக்கு பேர் குதிரை பேரம். பதவியை கொடுத்து வாங்குறது கிடையாது. காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா குதிரை அது குதிரை பேரம். அப்படிதான் ஒரு அர்த்தத்துல பதவி கொடுத்தாலும் ஒண்ணுதான். விலை போறது காசு கொடுத்தா என்ன, மந்திரி பதவி கொடுத்தாங்க எல்லாம் ஒண்ணுதான். பட் குதிரை பேரத்துக்கு ஆதாரம் வேணும்.
இதுக்கு வந்து மாற்றி குத்துறதுக்கு வந்து அது ஃபேக்டை அதுக்கு போதும். இவங்க 47 பேர் 32 பேர் இல்லாமல் 25 பேர் இருக்கான், அதுவும் மெர்ஜ் ஆகாமல் போய் ஓட்டு போடுறான்னா பச்சையாக அது வந்து கட்சி தாவல் சட்டம். கடைசி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்ட் எதுவும் வரல இது வரைக்கும். அதன்படி பார்த்தா அது தெளிவாக இருக்குது. 3/2 உறுப்பினர்கள் வெளியில் வந்து வேறொரு கட்சியுடன் இணைந்து விட்டால் அவர்கள் கட்சித்தாவலில் இருந்து தப்பித்து விடுவார்கள். அப்படி இல்லைன்னா தனியாக இயங்கினாலும் அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும். விஜய் அவர்கள் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், மதசார்பற்ற சக்திகளோடு உறவில் இருக்கிறவர்கள் கூட நான் எனக்கு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸோட தான் இந்த இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு சைன் வாங்கினாங்க. இது அந்த ப்ராமிஸை மீறதா ஆகுமா? இல்லை, அவங்க தான் பிஜேபி விட்டு வெளியில் வரன்ட்டாங்க. இந்த நெருக்கடி வரக்கூடாதுன்றதை நாங்கள் பிஜேபி கூட நாங்கள் இல்லை, என்டிஏலேருந்து வெளியில் வந்துட்டோம், எந்த கூட்டணியிலும் நாங்கள் இல்லை, மதசார்பற்ற கட்சி நாங்கன்றாங்க. அவங்க பிஜேபியோட சேர்ந்து நின்றாங்கன்னா நீங்கள் சொல்கிற நெருக்கடி வரும். இப்போ அந்த நெருக்கடி அவர் கிடையாது. ஏற்றுப்பாங்களா மற்ற கட்சிகள் இடதுசாரிகள்? இல்லை அவங்க ஏற்றுப்பாங்களான்றது அடுத்த பாயிண்ட். நீங்கள் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதில் இருக்க லாஜிக் உள்ள நில்லுங்க. நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது முதல் கேள்விக்கான பதிலுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். உங்கள் கேள்வி நான் மதசார்பற்ற அரசியலை தான் மேற்கொள்வேன்னு சொல்லிட்டு இந்த 25 பேரை ஏற்றுக்கிறாரு, இது மதசார்பற்ற அரசியலை ஒரு மீறி விட்டார்ன்ற விமர்சனத்துக்கு உள்ளாகாதான்னு நீங்கள் கேட்குறீங்க. எஸ், அதுக்கு தான் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நாங்கள் என்டிஏலேருந்து வெளியில் வந்துட்டோம், அதாவது பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் எந்த கூட்டணியிலும் இப்போ இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பாதையை அவருக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஒரு டிஸ்கஷன்ல இருந்துகிட்டே இருக்கிறதாக சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு ஊடகத்தில் வந்து பேசுறாரு, இது மாதிரி நேரடியா வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் எடப்பாடி முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கலான்னு சொன்னாங்க, அப்புறம் இடதுசாரிகள்லாம் மறுத்துட்டாங்க, விட்டுட்டோம், அப்புறம் நானே முதலமைச்சர் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல வந்து காரை விட்டு இறங்குறப்ப ஃபோன் வந்துச்சு, இப்படியெல்லாம் ஒரு ஊடகத்துல பேசுறாரு. மறுநாளே வந்து இதெல்லாம் அங்கங்க பேசின கிசுகள் அப்படின்றாரு. என்ன இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேச்சுலேருந்தே புரிந்து கொள்ளலாம் அவர் என்ன பேசுறாரு. நம்ம வாய் திறந்து அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவமிக்க ஒரு தலைவருக்கு ஏன் இந்த தடுமாற்றம் தான் புரியல. அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுறதுக்கு நம்ம வியாக்கியானம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அதுவே தன்னுடைய பாஷையில சொல்லுது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் முடிவு பண்ணட்டும். நம்ம அதுக்கு பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. திருமாவளவன் இப்படி இருக்க மாட்டாருல்ல அப்படின்ற ஒரு நீங்களே கூட அந்த கருத்துக்கு அப்படிதான் இருக்காரு. அதனால பேச வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற புரிதல் கூட இல்லாம, கவலை இல்லாம, கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தினம் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இது அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை கணிசமான அளவு விஜயிடம் அவர் இழந்து விட்டார். அந்த கவலையில் தான் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். அந்த ஒரு பெரிய முயற்சிகள், இறுதி நேரம் வரையிலான முயற்சிகள் அப்படி பார்க்குறீங்க சார்? அது எப்படியாவது விஜய் சிஎம் ஆகிடக்கூடாதுன்னு திமுக வந்து தலைகீழ் நின்று பார்த்தாங்க. அது முடியல. திமுக மட்டுமா? திமுக தாங்க மெயின். அதிமுக கிட்ட நம்பர்ஸ் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 59 பேர் இருக்கிறது திமுக கிட்ட, இவங்ககிட்ட இருக்குது 47. ஸ்டாலின் வாயில சொன்னா போதுமா? நடைமுறை என்ன? எம்எம்பேபி என்ன சொன்னாரு? முதல் நாள் சொல்லிட்டு அவரும் அடுத்த நாள் பல்ட் அடிக்கிறாரு. சிவி சண்முகம் என்ன சொல்றாரு? என் சிபிஎம்ல அவங்க சுபாஷினி அலின்னு ஒரு எக்ஸ் எம்பி அந்த அம்மா சொல்றாங்க, அதிமுக ஆட்சியில் அமர்த்த முயற்சி நடந்தது. எல்லாரும் போட்டு உடைச்சிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் திமுக? ஆகவே அவங்க அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் இறங்கியது உண்மை. மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்ய காத்திருந்தார்கள், சரிக்கு விழுந்தாங்க. நல்ல வேலையாக அது நடக்கவில்லை. அதனால அது வேலைக்கு ஆகலன்றது கடைசி நேரத்தில் திருமாவை முதலமைச்சர் ஆக்குறேன். 2 எம்எல்ஏ, இவர் எம்எல்ஏ கிடையாது, 2 உறுப்பினர் இருக்க விசிக்க ஆட்சி அழைக்க அமைச்சிட்டு 108 பேர் 35% இருக்க கட்சி ஆட்சி அமைக்க கூப்பிடலன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இது ஒரு கடும் கண்டனத்திற்கு உள்ளாகும். முதல்ல இதெல்லாம் நடக்க முடியுமா? இல்ல, கண்டனம்ன்றதை தாண்டி அவங்க ஒரு ஆங்கிள் இருந்து பாக்குறாங்க. தலித் முதலமைச்சர்ன்றது தலித் முதலமைச்சர் என்பது மெஜாரிட்டி இருந்து மக்கள் தீர்ப்புக்கு விரோதமா போனா தலித் முதலமைச்சர் என்பதெல்லாம் வந்து தவறான அரசியல். இல்ல, இந்த சமுதாயத்துல அப்படி ஒரு பார்வை இல்ல அது வேற இஷ்யூ. அகைன் அந்த இஷ்யூஸை போட்டு குழப்புறாரு திருமா. தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு வெவ்வேறு பிரச்சனைகளை கீழே கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்க தலித் இல்லையான்றது இங்க பிரச்சனை கிடையாது. 2 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி 1% வாக்கு வாங்கின கட்சியா கவர்னர் ஆட்சி அழைக்க வேறு 2 பெரிய கட்சிகள் ஆதரிப்பதால கூப்பிடணுமா? இல்லை 35% 108 சீட்டு வாங்கின கட்சியை கூப்பிடணுமா? எப்படி கூப்பிட முடியும்? திரும்ப அந்த அந்த ப்ரப்போசலை முளையிலேயே ஒரு கிள்ளி எரிஞ்சிருக்கணும். இல்லை, லாஜிக்கா அப்படி ஒரு 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 காரணத்தை செட் பண்ணிட்டாங்கன்னா, மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காம அல்லது கூட்டணியோட மெஜாரிட்டி கிடைக்காம விஜய் அவர்கள் ஆட்சி கவிழ்ந்ததுன்னா இப்படி ஒரு இது நடந்திருக்கலாமே.
அது நடந்திருந்தாலும் ஒரு வாரம் கூட ஓடி இருக்காது. நம்பர்ஸ் அங்கே நிற்காது. இப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆதரிக்கிற ஒரு கட்சியில் இவர் திமுகவோட செயல் திட்டத்தை அமல்படுத்துவாரோ அண்ணா திமுக செயல் திட்டத்தை அட்லீஸ்ட் 6 மாசம் நிக்கும்ல. 6 மாசம் கூட நிற்காது. ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வர முடியாது சார். இல்லைங்க, நம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க பாலிடிக்ஸ்ன்றது, பர்ஸ்பெக்டிவ்ங்க. ஒரு நாள் ஜெயிச்சிடுறீங்க. எந்த பாலிசிஸ் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? அண்ணா திமுகவோட வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீங்களா, திமுகவோட வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீங்களா? 2 டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டுங்க. இந்த முயற்சி முதல்ல யார் புத்தியில வந்தது? எப்படியாவது விஜய் சிஎம்மா இதை தடுத்துணுன்றது எந்த எல்லைக்கும் போக திமுக துணிந்ததின் விளைவு தான் இது. நல்ல வேளையாக அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். முதல்ல சிபிஎம் விழித்துக் கொண்டது, அதன் பிறகு கடைசியா திரும்ப வீழ்ச்சிக்கிட்டார். கடைசியா தான் அவர் வீழ்ச்சிக்கிட்டார், சறுக்கிட்டார். 24 மணி நேரம் அவர் கடிதம் கொடுக்க ஏன் தயங்கினார்? இல்ல, அதுக்கு தெளிவான காரணம் எல்லாம் சப்ப காரணங்கள், மிக மிக சொத்தையான வாதங்கள். மு வீரபாண்டியன் தெளிவா சொல்றாரு. அவர் எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனாரு, உங்கள் பக்கம் தான் நான் நிற்கிறேன்னு. 6:30 மணிக்கு வருவாருன்ட்டு போனார். அடுத்த நாள் சாயங்காலம் 4:30 வராரு. அதுக்கு 5 நாள் முன்னால, இது வந்து நடந்தது 9ஆம் தேதி. அதுக்கு 5 நாள் முன்னால 5ஆம் தேதி ரிசல்ட் வந்து அடுத்த நாள் தெளிவாக சொன்னார். இடதுசாரிகள் முடிவு தான் என் முடிவுன்றார். இந்த 2 மாசத்துல அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி 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 பேசி குட்டிக்கரணம் அடிப்பதில் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்துக் கொண்டிருக்கிறார். கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த பேட்டியில பேசுறது ஒரு மொழி, அடுத்த நாளே வந்து இல்லை அது கிசுகிசுன்றார். எது நீங்க கொடுத்த பேட்டியை கிசுகிசுவா? தானும் தடுமாறி மற்றவர்களையும் தடுமாற்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய வாக்கு வங்கியில் 70% 80% விஜய் பக்கம் போய்விட்டது. அவருடைய அரசியல் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த தடுமாற்றம். அவரை மிக மிக மதிக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு வந்து திருமாவின் பேச்சால் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். திருமாவின் உடல் மொழியில் அல்லது வார்த்தை மொழியில் இருந்து மாற்றம் இருக்கிறதா தெரியுது அவங்களுக்கு? அதான் பார்த்தாலும் இவ்வளவு நேரம் அதுதான் இல்ல, அது இல்ல. அந்த திமுக கூட்டணிக்கு இப்ப அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு காய்களை நகர்த்துகிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. அதனாலதான் இப்படி பேசுறாரு. அண்ணா திமுக ஆதரிச்சு ஒரு அமைச்சரவை உருவாக்க முயற்சி செஞ்சாங்கன்றத இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 10 நாள் பொறுத்து விஜய் முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 8 நாட்கள் பொறுத்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவசியமே இல்லையா? எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. அப்ப பேசியிருக்கணும். இல்லை விஜய் முதலமைச்சர் அடுத்த நாள் பேசியிருக்கோம். இப்பயும் பேசுறீங்க. ஆக்சுவலா இவர் திமுகவை மாட்டி விட்டுறாரு. அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். இப்போதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வரீங்க. திமுகவை நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. திமுகவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை திரும்ப உருவாக்கி கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்வேன். நான் இன்னொன்று கேட்குறவங்க, இப்படி பாருங்க, திருமாவோட இந்த பேட்டியால, கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த நியூஸ் 18 பேட்டி அடுத்த நாள் வந்து கிசு கிசுன்னு மறுத்தது, இதெல்லாம் யாருக்கு அதிகமாக டேமேஜ் உண்டாக்கியிருக்கு? இதால டேமேஜ் யாருக்கு அதிகம்? பொலிட்டிக்கல் டேமேஜ் யாருக்கு அதிகம்? டிஎம்கே. பதில் அங்கேயே இருக்கு. அதுல பதில் இருக்கு. அவர் என்ன நோக்கம்ன்றது அதிலே தெரிஞ்சு போகுது. இதை பாருங்க, இந்த ஹோல் ட்ராமால அதிமுக நான் பிளேயர். அவங்களுக்கு எந்த ஸ்டேக்ஸும் கிடையாது. நடுப்புற ஒரு 2 நாள் அதிமுக அவங்க பக்கம் போய் நின்று நாங்கள் அவங்கள சிஎம் ஆக்கணும்னு சொன்னப்ப எடப்பாடி ஆசைப்பட்டார், அவ்வளோதான். அது கூட பெருசாக போல. அதன் பிறகு அது தோற்று போனோன்னா திருமாவை சிஎம் ஆக்க முயற்சியும் திமுக தான் மேற்கொண்டது, அதுவும் தோற்று போச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பொது வெளியில் வைக்கிறதால டேமேஜ் யாருக்கு? திமுக தான். அப்போ கூட்டணிக்குள்ள நான் இருக்கேன் விஜய் ஆதரிக்கிறேன் ஆனால் திமுக கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் திருமா. இதுல இன்னமும் ஒரு கொஞ்சம் சில விஷயங்கள்ல முடிவெடுக்காம இருக்காரு. கம்யூனிஸ்டுகள் அறிவித்து விட்டன. அதிமுகவுடைய ஸ்டாண்டு ஏறக்குறைய நமக்கு தெரியாங்க பிரச்சனை ஓடிட்டு. திருமாவளவன் அவர்கள் தான் அமைச்சரவையில இடம்பெற போறோமா இல்லையா இன்னும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இல்லைன்னு உறுதியா சொல்ல. அமைச்சரவையில இடம்பெறீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து வெளில வரீங்கன்னு அர்த்தம். விஜயோட அமைச்சரவையில இருந்துட்டு திமுக கூட்டணியில இருப்பீங்களா? அவர் அந்த ஆப்ஷனை மறுக்கல. எதை மறுக்கல? அமைச்சரவையில் சேருவதை மறுக்கல. திமுக அது வந்துட்டா திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்ததா ஆகிடும்னு அவர் சொல்றாரு. அவர் வாயிலே சொல்றாரு. ஆனா நாங்க அந்த டிஸ்கஷன்ல தான் இருக்கோம், இல்லன்னு நான் சொல்லல. அதான் தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லிட்டு வந்து அதிமுகவை அமைச்சரவை ஏற்க வைக்கவும் தன்னை முதலமைச்சராகவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பதன் மூலம் அவர் திமுக கொண்டு நடுத்தரில் இழுத்து விடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் அமைச்சரவையில் சேருவது குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம்ன்றாரு. அப்ப கடந்த காலத்துல நாங்க பாஜக எதிர்ப்புக்காக சீட்டுகளுக்காக இல்லாம நாங்க கொள்கை உறுதியோட திமுக கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த வாதத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி வரான்னு புரிஞ்சுக்கலாம். நிறையவே இறங்கி வந்துட்டாரு. இப்போ முன்னுக்கு பின் மரண பேச்சு இதெல்லாம், அதுல எந்த சந்தேகம் வேணும். அவங்க கட்சிக்காரர்களும் பெருசா எதிர்க்கிற மாதிரி தெரியல. திருமாவளவன் பெரிய அளவுல போயிடுச்சுங்க. 80% அவங்க போயிடுச்சுங்க. விஜய் கிட்ட வாக்குகள் போயிடுச்சுங்க. கூட இருக்கவங்க எல்லாம் பழைய எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள். கட்சி அவருடைய வாக்கு வங்கி அவரிடம் இல்லை. இதுதான் உண்மை. அது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அந்த வேதனையில தான் அவர் இப்படிலாம் பேசுறாரு, வருத்தத்தில் தான், ஆதங்கத்தில் தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு.